மாதவ்பூர் அது ஒரு சின்ன கிராமம். இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறதால இவங்களது சின்ன ஊரா இருந்தாலும் நிறைய அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஊர் மேல அந்த இந்திரதேவனோட ஆசீர்வாதம் இருக்குன்னு. இந்த ஊர்ல இருக்கிற மண்ணு எப்படி இருக்குன்னா, தெரியாம ஏதாவது ஒரு சீடு விழுந்தா கூட அது வளர்ந்து ஒரு மரம் ஆயிடும். இந்த ஊர் ஜனங்க கடவுளை ரொம்ப நம்புறாங்க. அந்த ஊர் பூசாரி கூட ரொம்ப பக்தியா பூஜை செய்யறாரு. ஆனா சடனா ஒரு வருஷம் அவங்க ஊர்ல மழையே பெய்யல. அதனால எல்லாரும் வர வருஷம் பெய்யும்னு நினைச்சு அத விட்டுறாங்க. முகேஷ்ங்கிற ஒரு சின்ன விவசாயி அவரோட நண்பர்கள் கிட்ட இப்படி சொல்றாரு: நீங்க யாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷம் கண்டிப்பா பூமியில இருந்து தங்கம் கிடைக்கும், எடுத்துக்கங்க. நீங்க சரியாதான்னு சொல்றீங்க, நாம தான் அதை கவனிச்சு எடுத்துக்கணும். இன்னொரு வருஷம் கூட வந்தாச்சு. ஆனா அவங்க ஊர்ல மழை வரல. அக்கத்து பக்கத்து ஊர்ல எல்லாம் நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. இவங்க ஊர்ல எதுக்கு மழை பெய்யலன்னு யாருக்குமே ஒன்னும் புரியல. மாதவ்பூர்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். பசியால எல்லாரும் இறந்துட்டு இருந்தாங்க. விமலா, சாப்பாடு எவ்வளவு வரைக்கும் வரும்? என்னங்க, நாளைக்கு சாப்பிட கூட ஒண்ணும் இல்லங்க நம்ம வீட்ல. பசங்க பசியாலே இறந்து போயிடுவாங்கங்க. ரமேஷ் மற்றும் ஊர் ஜனங்க பூசாரிய பாக்குறதுக்காக போறாங்க. புரோகிதரையா, ஆலம் கிராமத்துல இருந்து யார் பாவம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இந்திரதேவன் ரொம்ப கோபத்துல இருக்காரு. ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாரும் பசியில செத்துருவாங்க. ஆமா புரோகிதரையா, நம்ம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். பூசாரி பெருமூச்சு விட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராமத்துல இருந்து யாரோ பாவம் பண்ணிருக்காங்க. அந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடியே ஆகணும். அதுக்கு வரைக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னது? ஒரு சடங்கு செய்ய வேண்டியிருக்கு. இந்திரதேவன் கோபத்துல இருந்தா நம்ம ராகுவை கொண்டாடியே ஆகணும். அவங்க மனசு வச்சா கண்டிப்பா மழை வரும். ஆனா என்னன்னு சொல்லுங்க. ஆனா ராகு கேதுன்னு பயங்கரமான அரக்கன் இருக்கான். மழைக்கு ஈடா அவனுக்கு ஒரு உயிரை தியாகம் பண்ணணும். அதனால என்னைக்கு மழை வருதோ அந்த மழையில நனையிறவங்க இறந்துருவாங்க. அந்த பாவி இந்திரதேவனிடம் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், இந்திரதேவன் அவனை மன்னிக்கிற வரைக்கும் இந்த அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் சரி, அந்த பாவி யாரு? அது சமயம் வரும்போது தெரிய வரும். அப்போ மழையில யாரும் வெளியே வரலன்னா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. இதை விட வேற வழி இல்லை. நம்மளுடைய இந்த கிராமத்து மக்கள் பசியை தீக்க இதை தவிர வேற வழியே இல்லை. மழைக்கு பதிலாக ரத்தமா? என்ன பண்றது? அந்த பாவத்தை பண்ண அந்த துரோகி யாரு? இத நம்ம எத்தனை நாள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? எத்தனை உயிரை நம்ம பலி கொடுக்கணும்? யாரு என்ன பாவத்தை பண்ணாங்க? யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. அதனால எல்லாரையும் சாகடிக்க முடியாது இல்லையா? ஊர் ஜனங்க எல்லாருமே யாகம் செய்யணும்னு நிர்ணயிக்கிறாங்க. மறுநாள் பூசாரியும் அந்த யாகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்றாரு. ஜனங்க பலி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மழை அந்த ஊர்ல வந்துட்டு இருந்தது. ஊர் ஜனங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் இல்ல. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்த நேரத்துல 2 ராட்சசர்கள் வந்தாங்க. அது யாருன்னா ராகு மற்றும் கேது. ஒரு ராட்சசனுக்கு தலை மட்டும்தான் இருக்கு. அவரு ராகு. தலை இல்லாம முண்டை மட்டும் இருக்கிறோம். ராட்சசர் யாரு? அவரு கேது. கேது கையில ஒரு பெரிய கத்தி இருக்கு. பயங்கரமான குரல் இருக்கு.
அவங்கள பார்த்த பயத்துல ஜனங்க அங்க இங்கன்னு ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல ராகு கண்ல இருந்து நெருப்ப விட்டு எல்லாரையும் பஸ்மமாக்கிட்டான். கேது அவன் கையில இருக்கிற கத்தியால கிடைச்சவங்க எல்லாரோட தலைய வெட்டிட்டு இருந்தான். எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் ரத்தம். பூசாரிக்கு கூட தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. அவருக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் தான், 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பலிய கேக்குவாங்கன்னு. ஆனா இந்த மாதிரி எல்லாரையும் சாகடிக்கும்னு அவருக்கு தெரியாது. ஏதோ ரொம்ப நாளா இதுக்காகவே காத்திருந்த மாதிரி இது இருந்தது. ஏதோ பண்ணி ஜனங்களா அவங்க வீட்டுக்கு போயிட்டு தைரியத்திலயும் பயத்திலயும் அந்த ராத்திரியே கடந்துட்டாங்க. காத்தலாச்சு, மழையும் நின்னுச்சு, எல்லாரும் வெளியே போகலாம். இங்க பாரு விமலா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், புரோகிதரையவை பார்த்துட்டு வரேன். இப்படியே வறட்சியில இருந்தா எதுவும் பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு அவரை பார்த்து கேட்டுட்டு வரேன். என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒருவேளை மழை வந்துச்சுன்னா சீக்கிரம் ஓடி வீட்டுக்கு வந்துடுங்க. மிச்சம் இருக்கிற ஜனங்க பூசாரி கிட்ட என்னன்னு கேட்க போனாங்க. கோவிலுக்குள்ள போய் பார்த்தா பூசாரி கூட செத்து கிடந்தாரு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. கடவுளே, இனிமே என்ன பண்றது? இந்த கிராமத்துல இருக்கிறவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாவம் செஞ்சவங்க நேரடியா முன்னாடி வரணும், இந்திரதேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரோ முன்னாடி வரல, எல்லாரும் கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப சடனா ரமேஷோட தலை மேல ஒரு டிராப் தண்ணி விழுது. என்னடான்னு பார்த்தா மழை வரப்போகுது. மழை வரதுக்கான எல்லா இண்டிகேஷன்ஸ் காட்டுது. எல்லாரும் வீட்டுக்கு ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. ராகுவும் கேத்துவோ கூட வந்துட்டாங்க. ரொம்ப ஜோரா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஜனங்க ஓடிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு எங்க போகணும்னு தெரியாது. அவங்களோட வீடும் மறந்துட்டாங்க. பயத்துல அங்க இங்கன்னு மட்டும் அவங்க ஓடிட்டு கத்திட்டு இருந்தாங்க. அப்ப முகேஷ் கேத்துவோட கையில சிக்கிட்டாரு. என்ன விட்டுடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, நான் ஒண்ணும் பண்ணல. நீ ஒண்ணும் பண்ணல, உன்கிட்ட செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முகேஷோட தலைய வெட்டுறதுக்கு ஒரு 5 செகண்ட் முன்னாடி அவன் எப்படியோ அது கையில இருந்து தப்பிச்சு அந்த யாகத்துக்குள்ள போய் நின்னுடுறான். ரொம்ப ஜோரா அழத் தொடங்குறான். என்ன மன்னிச்சிருங்க இந்திரதேவரே, இந்த கிராமத்துக்கும் கிராம மக்களுக்கும் நான் எந்த பாவமும் பண்ணல. ஜனங்க எல்லாருமே முகேஷ பார்த்துட்டு இருக்காங்க. ரமேஷ்க்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. முகேஷ், நீ எப்படி இந்த பாவத்தை செஞ்ச? நீ இந்த கிராமத்திலேயே ரொம்ப பக்திமானாச்சே. ரமேஷ் அண்ணே, நான் எந்த பாவமும் பண்ணல. இந்த பயிரோட அறுவடையில ஒவ்வொரு ராத்திரியும் நான் கிராமவாசிகளுடைய பயிர்கள் அறுவடை செஞ்சு எனக்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தெரியும், ஒரு சின்ன அறுவடைக்கு ஈடா முழு கிராமமும் பிரச்சனையில மாட்டும்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன மன்னிச்சிருங்க இந்திரதேவா, எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். கேத்துவுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. அவனோட கத்தியால முகேஷ வெட்டுறதுக்கு போறான். அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஒளி வானத்துல இருந்து அந்த கத்தி மேல விழுது, கீழே விழுந்துடுது. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, எதுவுமே நம்ப முடியல. அப்ப அழகான ஒரு யானை மேல இந்திரதேவா உட்காந்து காட்சி கொடுக்கறாரு. அவர் கையில வஜ்ராயுதம் கூட இருக்கு. ஜனங்களை காப்பாத்துறதுக்காக அவரே இறங்கி வந்திருக்காரு. யாராலும் நம்பவே முடியல. நீ செஞ்ச பாவத்துக்கான பிராயச்சித்தம் தேடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடித்த கிராமம். இங்க பலர் என் மேல ரொம்ப பக்தியோட இருக்காங்க. நீ மன்னிப்பு கேட்டதன் மூலமா இந்த கிராம மக்களை நீ காப்பாத்திட்ட. அது பார்த்து கேத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. அவன்கிட்ட இருக்கிற கத்தியை எடுத்து இந்திரதேவன் மேல வீசுறான். இந்திரதேவர் அவரோட சக்தியை உபயோகித்து அதை 2 துண்டா வெட்டி கீழே போட்டுடுறாரு. இந்திரதேவனை அழிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் செய்ய வேண்டியது எல்லாமே செய்யறாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. அவரோட ஆயுதத்தை உபயோகித்து எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு.
கடைசியா அவரோட வஜ்ராயுதத்தை உபயோகித்து ராகு மற்றும் கேத்துவை அழிச்சிடுறாரு. அவங்க 2 பேரும் பூமியிலிருந்து காத்துல கலந்துடுறாங்க. இப்ப அந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, எந்த பாவமும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க அந்த ஊரு ஜனங்க. கடவுள் மாயமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரு முன்ன மாதிரியே பச்சை பசேல்னு இருந்தது.